ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஆரஞ்ச் ஜூஸ் சோப் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஆரஞ்ச் ஜூஸ் மட்டும் இல்லாமல் ஆரஞ்ச் பீலும் வந்து எப்படி ஆட் பண்ணோன்றதையும் நான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு சோப்புக்கு தேவையான 4 பேஸ் ஆயில் எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கோகனட் ஆயில், ஆரஞ்ச் பீல் இன்ஃப்யூஸ்டு கோகனட் ஆயில் 315 கிராம் எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து கேஸ்டர் ஆயில் 50 கிராம் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறமா பாம் ஆயிலும் ஆலிவ் ஆயிலும் 250 கிராம் எடுக்க போகிறோம். ஸோ இந்த 4 பேஸ் ஆயிலுமே வந்து மிக்ஸ் பண்ணி அதில் வந்து நான் வந்து ஃப்ரெஞ்ச் க்ரீன் க்ளே யூஸ் பண்ணுறேன். FDA அப்ரூவ்டு கலர் தான் இது. எதுக்கு நான் இந்த கலர் ஆட் பண்ணுறேன்னா, எனக்கு ஆர்டர் பண்ண கஸ்டமர் வந்து க்ரீன் கலரில் வேணும், பட் எனக்கு வந்து ஆரஞ்ச் ஜூஸ் சோப் தான் வேணும்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக விட்டமின் சி ரிச் சோப் வேணும்னு கேட்டதுனால வந்து நான் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் வந்து இந்த க்ளே வந்து ஆட் பண்ணேன். அதோட ப்ளஸ் ஷியா பட்டரையும் வந்து ஆட் பண்ணேன். ஷியா பட்டரை ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பிளண்ட் போட்டுக்கணும். எதுக்குன்னா வந்து ஷியா பட்ரு கூலாக இருக்க ஐட்டமில் மிக்ஸ் பண்ணும்போது திக்காகிடும். ஸோ அதை வந்து ஒரு பிளண்ட் போட்டு பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு நமக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் சோப் பேஸை க்ரியேட் பண்ணுற லையை வந்து ஆட் பண்ணிக்கணும். இந்த லை வந்து எப்படி ஆட் பண்ணணும்னா, நம்ம ஒரு 1.5 hour 2 hour பிஃபோரே வந்து ஆரஞ்ச் ஜூஸில் இந்த லையை வந்து நான் சொன்ன குவான்டிட்டியில் ஆட் பண்ணி கூல் டவுன் பண்ணணும். லை வந்து 142 கிராம், ஆரஞ்ச் ஜூஸ் வந்து 300 கிராம். ஸோ இந்த ஆரஞ்ச் ஜூஸை எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு, ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கு அப்புறமா அதை கூல் டவுன் பண்ணி அந்த லைன்ற கிறிஸ்டலை வந்து ஆட் பண்ணி கரைச்சி கூல் டவுன் பண்ணதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வாட்டி பிளண்ட் போடணும். ஒரு பிளண்ட் போட்டதுக்கப்புறம் நமக்கு தோசை மாவு இதில் வரும், பதத்தில் வரும். அப்புறம் நம்ம மோல்டில் ஊற்றுனா சோப் ரெடி.